பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 20 அதிகாரம். இந்த அதிகாரத்துல அவருடைய யோபுவின் இன்னொரு நண்பர் சோப்பார், அவர் இதுக்கு முன்னாடி இன்னும் பேசியிருக்காரு இல்லையா, அவர் பேசுறார், சொல்றாரு, யோபுவிட்ட சொல்றாரு, நீங்க நான் என் மனசுல தோன்றதெல்லாம் நான் சொல்றேன், நீ நான் என்னை நிந்தித்தேன், நீங்க உன்னைய திட்டுனேன், உனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்ற. ஆனா உண்மையான விஷயங்களை மட்டும்தான் நாங்க உன்னுடைய நண்பர்களாகிய நாங்கள் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதுல நீ தவறா எடுத்துக்கிறதுக்கோ இல்லை உன்னைய பத்தி நீ மேலும் தாழ்மையா நினைச்சுக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. இவரும் முந்தின இன்னொரு நண்பர் மாதிரி இவரும் துன்மார்க்கனுக்கு நேரிடுகிற துன்பங்களை தான் சொல்றாரு. நிறைய அவங்க இந்த அதிகாரம் முழுக்க முதல்ல ஒரு 6-7 வசனங்கள் வரைக்கும் தான் யோபுவிட்ட நேரடியாக பேசுறாரு. யோபுவிட்ட நீ என்னை தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் எதுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பின்னாடி போக போக ஃபுல்லா துன்மார்க்கன் எந்த வேறு விதமாக அந்த இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரியே இவரும் அவர் சொன்ன விஷயங்கள் தான், ஆனா அதே வேறு விதமா துன்மார்கள் எப்படிலாம் பாதாளத்துல அழிக்கப்படுவாங்க, அவங்களுடைய வேர் அவங்கள ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டோம்னா அவங்க அவங்களுடைய வேர் அழியும், கிளைகள்லாம் நிலைத்து நிற்காது அப்படின்ற மாதிரி துன்மார்க்களை பற்றி அவங்களுக்கு நேரிடுகின்ற கஷ்டங்களை பற்றி நிறைய தேவன் அது கடைசி வசனத்தில் சொல்லும்போது, தேவன் இப்படி துன்மார்க்கனாய் நடக்கிறவங்களுக்கு தேவன் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா.